தெரியுமா? இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை. இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை. தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர் அவர்களையும் மற்ற ஊர்களிலிருந்து வருகை புரிந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம், சத்துணவு அமையாளர்கள், ஊரின் முக்கியஸ்தர்கள், ஊராட்சி மன்ற செயலர் அனைவரையும் இந்த ஆண்டு விழாவின் சார்பாக வாழ்த்துகின்றேன். இன்னைக்கு கல்வி என்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. அதை அரசாங்கம் ரொம்ப எளிமையாக ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு படிக்க நல்லா தமிழ், ஆங்கிலம் சமமாக வாசிக்க, அதே மாதிரி ஒழுக்கம், பண்பாடு, கலை, இலக்கியம் போன்ற அனைத்தையுமே சிறப்பாக செய்கிறாங்க. பதில் சொல்லுவாங்க. இவங்க சொல்ற மதிப்பெண்கள் எங்கேயும் பதியப்படும்னா டைரக்டர்ல இந்த பிள்ளைங்க எப்படி ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கிறத கவனிச்சு அரசாங்கமே அவங்களுக்கு மார்க் போடணும். கேள்விகளுக்கு நன்றாக பதிலளிப்பார்கள். அந்த அளவில் இங்க கிடைத்த தலைமை ஆசிரியர் சரி, உதவி ஆசிரியரும் சரி மிகச்சிறந்த பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவை கொண்டாடத்திலே அரசாங்கமே வலியுறுத்தி வருகின்றது. இப்போ கடந்த 3 ஆண்டு காலமாக நம்ம கலை திருவிழாவெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். அந்த கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அந்த பையன் ஓவியம் வரைஞ்சி ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த பெருமை யாருக்கு? நம்ம ஒன்றியத்திற்கும் அந்த பள்ளிக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் சிறப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை நல்ல முறையில் வழி நடத்தி கலை திருவிழாவெல்லாம் கற்றுக் கொடுத்து அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 500 ரூபாய் ஆதி திராவிட மாணவிகளுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவிகளுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகின்றது. இது மட்டும் இல்லாமல் விபத்தில் இறந்த தாயோ தந்தையோ இறந்துவிட்டால் அந்த குழந்தைங்களுக்கு 75,000 அந்த பிள்ளைங்க பேரில் டெபாசிட் அரசாங்கம் செய்து 18 வயசுக்கு பின்னால் அந்த பிள்ளைங்க கையில் இருந்தால் கொடுப்பாங்க. அவங்களே வருஷம் ரெனோவல் பண்ணிடுறாங்க. உதவித்தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. அப்போ இதெல்லாம் எதுக்காக? மாணவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். இடையில் படிப்பை விட்டு இந்த மாநிலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடக்க பள்ளியை கூட மாணவர்கள் படிக்க முடியாது. மிகப்பெரிய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது விழாவிற்கு தலைமையேற்று நடத்த வருகை புரிந்துள்ள கூடுதல் வள்ளுவன் வாய் விளைத்தவற்றில் பொல்லாததில்லை, பொறைத்தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இன்னை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்கள், இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு மூன்று துணையாக இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் மற்றும் இப்பள்ளியை சுற்றியுள்ள வந்திருக்கின்ற இருபால் தலைமை ஆசிரியர்கள், இருபால் உதவி ஆசிரியர்கள் மற்றும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர், காலை உணவு பணியாற்றும் பணியாளர்கள், மதிய உணவு செய்யக்கூடிய பணியாளர்கள், பிடிஏ உறுப்பினர்கள், எஸ்எம்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள், மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய ஆண்டு விழா வாழ்த்துக்களோடு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அருமையாக ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் ஒன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இன்னைக்கு தலைமை ஆசிரியரும் சரி, உதவி ஆசிரியரும் சரி, நாங்கள் வரும்போது மேலே நிற்காமல் குழந்தைகளாக நின்றுட்டு இருந்தாங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நடத்தக்கூடிய வகையில் நண்பர்களை சேர்த்திருக்காங்க, நிறைய நண்பர்களை சேர்த்திருக்காங்க. அந்த வரவேற்பறையை கூட தலைமை ஆசிரியர் விட்டு கொடுக்குறாரு. அந்த ஆண்டறிக்கையை வாசிக்கிற கூட உதவி ஆசிரியர் விட்டு கொடுக்குறாங்க. விட்டு கொடுப்பவர்கள் என்றும் கெட்டு போவதில்லை. அதை இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே பார்க்கிறேன். அதே போல் நிறைய நண்பர்களை சேர்த்திருக்கிறார்கள், நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. இது இல்லாமல் நம்ம ஊர் பொதுமக்கள் இங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியது 23 மாணவர்கள் தான். ஆனால் இப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 500 பேர்த்திட்ட வந்திருப்பீங்க. இந்த 500 பேரும் இந்த பள்ளியோட
வளங்கள், இந்த வளத்தை அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய வைத்திருக்கின்றார்கள். இதுல சிறப்பு என்னன்னா, ஆண்டு விழாவிலேயே முதல்வருக்கு சேர்க்கையையும் 3 குழந்தைகளை வைத்து நடத்தியிருக்காங்க. அதுவும் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா ஆவப்படுது, அம்மாவோட சேர்த்தது ரொம்ப வேகமா ஆவப்படுது. அந்த அளவுக்கு மாணவர்கள் ஆர்வத்துடன் படிப்பதில் இருக்கின்றார்கள். அதுபோல இந்த பள்ளிக்கூடத்துல 1 முதல் 5 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைத்து பாடத்திலையும் சிறந்து விளங்கி வருகின்றார்கள், நன்றாக படிக்கின்றார்கள். தமிழ் நல்லா வாசிக்கிறாங்க, ஆங்கிலம் நல்லா வாசிக்கிறாங்க, வாய்ப்பாடு நல்லா சரளமா சொல்றாங்க. 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஆங்கிலத்துல அந்த வேர்ட்ஸ் அனைத்தையும் சிறப்பாக சொன்னான். ரொம்ப சிறப்பாக இந்த பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதற்கு பெற்றோர்கள், முக்கியமா பெற்றோர்கள் என்ன பண்ணோம்னா, மாணவர்களை கரெக்டாக கொண்டு வந்துட்டு திரும்ப கூட்டிகிட்டு வரும் பொழுது என்ன நடத்துனாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த காலத்தில், அந்த காலத்துலலாம் புத்தகங்கள் கிடைக்கிறதே பெரிய, இங்கே வர்றவங்க சில பெற்றோர்கள் இங்கே சாப்பிட்றாங்க பார்த்துருக்கேன்னா, அந்த அளவுக்கு சுவைபட சமைக்கிறாங்க, மதிய உணவு கொடுக்குறாங்க, எல்லா வகையான வசதிகளும் நம்ம அரசு பள்ளியில் செய்கிறாங்க. அது நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது ஊர் முக்கியஸ்தர் ஐயா திரு மூக்கன் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் அலங்காரம் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்க பாருங்க. அடுத்து ஊர் முக்கியஸ்தர் ஐயா அவர்கள் திரு பழனியப்பன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவர்களுக்கும் அலங்கார ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பார்கள். முன்னாள் தலைவர் திரு நாராஸ் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். முன்னாள் தலைவர் திரு நாராஸ் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அன்போடு தெரிவிக்கிறார். பயங்கரமா தம்பி, அங்க அம்மா கிட்ட இருந்து போட்டோ எடுங்கப்பா. முன்னாடி போப்பா, முன்னாடி போப்பா. எப்ப நான் டான்ஸ் போட நினைக்கிறீங்க அப்படித்தானே? முன்னிலை வைக்க வருகை இருந்தோம்ல. அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்கள் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் தெரிவிப்பார்கள். அப்பா கிருத்திக் ரோஷன் நல்ல ஸ்டில் கொடுக்குறாங்க, பெரிய நடிகர் வந்துடணும். ஏன்னா அதுல இருந்து ஒரு கிருத்திக் ரோஷன் இருக்காப்புல. அன்பின் உருவம் இவர், அறிவின் ஊற்று இவர். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பேர் விளங்கி ஒளிர நீச்சல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். எல்லாம் அல்ல இறைவனின் திருவடிகளை மனமொழி மெய்களால் வழங்கி இவ்வாண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று இங்கே வருகை புரிந்துள்ள நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்களையும், இவ்வாண்டு விழாவினை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர் பெருமக்களையும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பெருமக்களையும், எங்கள் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள எங்கள் ஒன்றியத்தை சார்ந்த இருபால் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களையும், இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாணவ செல்வங்களையும் பெற்றோர்களையும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களையும் பொதுமக்களையும் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கட்டடத்திற்கு எப்படி அடித்தளம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி நம்மளுக்கு அடிப்படை கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட ஆரம்ப கல்வியை வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியருக்கு எங்கள் வட்டார மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சொல்லுவாங்களே, ஒரு கோயிலை கட்டுவதை விட 1000 அன்னச்சத்திரத்தை அமைப்பதை விட ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதில் தான் மிகச்சிறந்த ஒரு பணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ப்பணிப்பு பணியோடு இங்கே செயலாற்றக்கூடிய இப்பள்ளியின் ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவ செல்வங்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பள்ளியில கல்வி மட்டுமல்ல, கலையிலும் எங்கள் பள்ளி மாணவர்கள் சிறந்து விளங்க இருக்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய தருணம் இது. ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய மாணவ செல்வனின் கலை ஆர்வத்தை, கல்வியை கண்டுக்கிறோமோ இல்லையோ, கலையோட ஆர்வத்தை கண்டுகளிப்பதுல நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். அம்மா சொன்ன மாதிரி ஊர் கூடி தேர் இழுத்தால் தான் அந்த தேரை கொண்டு செல்ல முடியும்னு சொன்னாங்க.
அப்ப பார்க்கும் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு திருத்திக் கொள்ளும் வாய்ப்பாக இந்த விளக்கேற்றும் நிகழ்வு நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதான் உண்மை. நம்மளுடைய பெற்றோர் பெருமக்கள் அதை நம்மளுடைய குழந்தை செல்வங்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கல்வி மட்டும்தான் நம்மளுக்கு அழியாத செல்வமாக இருக்கும், என்னைக்குமே நிலையாத செல்வம். அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நன்றாக கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே நல்லபடியா இந்த ஏரியாவில் கண்டிப்பா நம்ம கல்வியை கற்றுப்போம் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா கணேசர் செந்தமிழ் கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரி இல்லை என்றால் இன்று இந்த மேடையில நிற்கக்கூடிய நல்ல நாடு இருந்திருக்க முடியாது. அம்மா சொன்ன மாதிரி நம்மளுடைய கல்வியை கற்கக்கூடிய அளவுக்கு அந்த இப்ப ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் புத்தகமே கிடையாது. இரவல் வாங்கி படிக்கக்கூடிய சூழல். அடுத்து நூலகங்களுக்கு சென்று தேடி புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு அல்லல் பட்டக்கூடிய ஒரு காலகட்டம். அன்னாரை ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா இங்க பாருங்க. எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர்கள் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மேற்பார்வையாளர் அம்மா அவர்களுக்கும் இங்கே வீட்டுக்குரிய கல்விக்குழு உறுப்பினர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்களுக்கும் என்னுடன் வருகை புரிந்துள்ள ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எப்போ இந்த மேடையில் உள்ளவெல்லாம் கீழே இறங்குவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்களை முதல்ல இறக்கி விடுங்க. நாங்கள் இப்போ எங்கள் குழந்தைகளுடைய ஆட்டத்தை பார்க்கணும், அவங்களுடைய திறமைகளை காணணும், ஆர்வத்தோடு இருக்கீங்க. அதனால சீக்கிரம் முடிச்சிடும், அவ்வளோதான். அதாவது ஆண்டு விழா என்பது ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா கூடி கலைகிறதில்லை. ஒரு வருடமாக நீங்கள் ஒப்படைத்த குழந்தைகள் இந்த பள்ளியிலே என்ன கற்றிருக்கிறார்கள், என்ன திறமைகளை பெற்றிருக்கிறார்கள், அவர்களுடைய திறமைகள் என்ன, தனித்திறமைகள் என்ன என்பதை ஊரை கூட்டி உங்கள்கிட்ட சொல்றதா இந்த விழாவுடைய நோக்கமே. இப்ப கல்வி மட்டுமே எல்லாரையும் உயர்த்திடாது. கல்வி முக்கியம், அதோட கலைகளும் வேணும், அதோட திறமைகளும் வேணும். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி அதை முடிச்சுக்கிறேன். போன வருஷம் ஒரு மலையாண்டி கோயில திருவிழா நடந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போயிட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட போலான்னு போய் வீட்டுக்கு போனாக்கா வீட்டில் ஆள் இல்லை. கால் பண்ணி கேட்டால் எங்கே இருக்கணும்னாக்கா அந்த ஒரு அம்மா பாடுவாங்கல்ல, அது என்னது, அது என்ன லட்சுமி, ராஜலட்சுமி. அவர் வீட்டுக்காரரு செந்தில் கணேஷ். போன் பண்ணாங்க, அவங்க வந்திருக்காங்க, அதை பார்க்க போயிட்டேன் அப்படின்னா. அப்ப என்னதான் எவ்வளவோ படிச்சிருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஐஏஎஸ் இருந்தாலும் அவங்க அந்த துறையில தான் இருப்பாங்க. சாதாரண ஒரு பாடல் பாடக்கூடிய திறமை இருந்தா உலக புகழ் பெற்று இருக்காங்க. அப்ப செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி வந்திருக்காங்க, வீட்டுக்கார கூட வைக்கல, சாப்பாடு இல்லாம ஓடிட்டாங்க. அது மாதிரி நம்மள்ட்ட என்ன திறமை இருக்கு. சில குழந்தை பாடு நல்லா ஆடும், சிலது விளையாட்டு நேரமா இருக்கும், சிலருக்கு நல்லா படம் வரவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அந்த துறையில வளர்த்து விடுவதுதான் கல்வி. அனைத்து திறமைகளையும் பெற்றிருக்க வேண்டும். அந்த திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பதுதான் இந்த மாதிரியான விழாக்களுடைய நோக்கம். எனவே இந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் அனைத்து திறமைகளையும் பெற்று கல்வி அறிவோடு கலைகளையும் பெற்று அனைத்து துறைகளும் சிறந்து விளக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்தி, இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் உதவி ஆசிரியரும் உங்களுக்கு அருமையான ஆசிரியர் பெருமக்கள் கிடைச்சிருக்காங்க. நாங்க சாத்தப்பா பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திரு ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு ஊர் முக்கியஸ்தர் ஐயா பழனியப்பன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களை. அமின்சான் ஐயா அவர்களுக்கு ஊர் முக்கியஸ்தர் திரு பழனியப்பன் ஐயா அவர்கள் கொண்டுள்ள நமது அருகாமை பள்ளியை முன்மாதிரி பள்ளியாக வைத்துள்ள தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தலைவரும் பிடாரம்பட்டி பள்ளியின் தலைமை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில வார்த்தைகள். இந்த இனிய விழாவினை
சீரோடும் சிறப்போடும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் வட்டார வள மைய மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மாணவ செல்வங்கள் ஆங்காங்கே இருந்து பல்வேறு பள்ளிகளிலிருந்து வந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் ஜோரம் ஒரு தடவை கை தட்டுப்பா, உற்சாகப்படும். நல்லா கேட்கல சத்தமா, இன்னும் சத்தமா. அப்பதான் அடுத்து ஆடுறதுக்கு தயாரா இருக்கீன்னு அர்த்தம். நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. முக்கியமா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டு விழா வச்சது எனக்கு சிறப்பு. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஆமா, நானே கேட்டு வாங்கிக்கிறேன், வேற வழி இல்லை. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ல இன்னைக்கு ஏழாவது பள்ளியுடைய ஆண்டு விழா. ஏன்னா அந்த ஏழாவது பள்ளி பக்கத்துல நான் உங்க ஊராட்சியில தான் நான் வேலை பார்க்கிறேன். அது பெருமை தானே. அதனால இந்த பள்ளி ஆண்டு விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் ஊர் பொதுமக்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. நான் பேசி தடை ஏற்படுத்த விரும்பல. முக்கியமா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னுடைய பிறந்த நாள்ல சென்ற ஆண்டு இந்த பள்ளியில படித்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 மாணவர்களுக்கு மேல இந்த பள்ளியில படிச்சாங்க. இப்ப கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சிருக்கு. அது என்ன காரணம் உங்களுக்கே தெரியும். அது காரணம் வந்து மெட்ரிகுலேஷன் பஸ் அதிகமா வரக்கூடிய ஊரானது ஏழாவது பள்ளி நினைக்கிறேன். உண்மைதானே? உண்மைதானே? முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது, கடமையில கூட்டம் சேர்த்தாலும் எங்க பள்ளியில சேர்த்துக்குவோம். அடுத்த ஆண்டு விழாவுக்குள்ள 50 மாணவர்கள் குறையாம இந்த பள்ளியில சேர்ந்திருக்கும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவிக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூங்கில் தம்பி, இன்னைக்கு இசை நாற்காலியை பிடிச்சிருக்க, அடுத்து இந்தியாவின் நாற்காலியை பிடிக்கணும். பரன் இரண்டாவது பரிசை தட்டி செல்வதால் பரன் சேர் அவசரம் கூட இல்லை. மூணாவது பரிசனை தட்டி செல்வர் ஹாசினி, சிவாசினி, ஏதோ ஒரு பேர், வாங்க பேரை மாத்தி சொல்லிட்டேன். 3 பேரும் இந்தியாவின் எதிர்கால நாற்காலிகள், இல்லை என்றால் நமது மாநிலத்தின் நாற்காலிகள். 2 கலைஞர்களும் ஒரு அம்மாவும் இருக்கிறார்கள். அடுத்ததாக பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கு கூடுதல் வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். ஐடிகே ஆசிரியர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் இல்ல மேற்பார்வையாளர்கள் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பார்கள். பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பார்கள். முதல் வகுப்பு மாணவர்கள் பாட்டில தண்ணி நிரப்பி முதல் பரிசை பட்டி செல்வவர் லிங்கேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த பரிசனை மேற்பார்வையாளர் அம்மா அவர்கள் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது பரிசை தட்டி செல்பவர் கௌரி சங்கர். அடுத்ததாக பலூன் உடைத்தல் போட்டியில் உடைக்கிறதுல நம்ம கை இந்த கலல வீட்லயும் பொருளை உடைக்கிறோம், இங்க பலூன் உடைச்சிருக்கோம். வேற யாரு பொம்பளை பிள்ளை உடைச்சிருக்கு? நிலாசிரி தேவசேனா. தேவசேனா என் அக்கா தங்கச்சியா? நிலாசிரி, கமலேஷ், தேவசேனா. பாத்திரத்தை உடைக்காம கொண்டு போப்பா. பலூனை உடைச்ச மாதிரி இதை உடைச்சிடாரு. பரிசு வட்டார ஆசிரியர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு காரையர் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் முருகேசன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். காரையூர் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் முருகேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். SVS பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் பூங்குடி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கேசவப்பட்டி பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ஒன்றும் இல்ல, இன்னொரு 5 நிமிஷம். கீழவப்பட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சோரூராமல் நமது விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஆசிரியர் இருபால் மக்களையும் உற்சாகமா வரவேற்கணும். நல்லா கை தட்டுங்க. இன்று இப்பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் பொன்னாடை வாங்க வருகை புரிந்துள்ள திருமதி சங்கீதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஏமா உள்ளூர்காரங்களும் கை தட்ட மாட்டீங்களா? வெளியூர்காரங்க தான் கை தட்டீங்களா? சங்கீதா டீச்சர் பாராட்டுகள் தெரிவிக்கப்படுகிறது. அலமேல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி அல்போன்ஸ் அவர்களுக்கு
அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ணா நகர் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் மணிக்குமார் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு ஆசிரியர் பயிற்றுனர் தனலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் வட்டார பொருளாதாரமாகிய வட்டார தலைவரமாகிய மரியதாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பொன்னையர் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் அறிவுடன் நம்பி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வேந்தம்பட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயதோதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கை தட்டுங்கம்மா, முடிச்சு நீங்க கை தட்டாதான் வேகமா போட்டு அனுப்புவாங்க, அப்பதான் நிகழ்ச்சியை பார்க்க முடியும். கை தட்டுங்க. அப்பதீங்களா மியூசிக் எப்படி போடுறாங்க, அந்த மாதிரி கை தட்டணும். நமது விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஓய்வு பெற்ற PSNL ஆளுநர் ஐயா நாகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வேந்தன்பட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ரங்கநாதபடி தற்காலிக ஆசிரியர் மணிமேலை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக கருகம்பலாம்பட்டி இடைநிலை ஆசிரியர் ஆனந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் கலை நிகழ்ச்சிகள் அடுத்ததாக ஆரம்பம். எல்லாருக்கும் ஒரு துண்டு போட்டீங்க, பின்னாடி நான் ஒருத்தர் இருக்கேன், நானும் ஒரு ஆசிரியர் தான், எனக்கு ஒரு துண்டு போட்டீங்கன்னா இப்படி நானும் போயிருவேன். குமாரப்பட்டியின் இடைநிலை ஆசிரியர் க. பிரபு அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ஆலவையில் கண்ணதாசன் பட்டதாரி ஆசிரியர் விழா மேடைக்கு அன்போடு வருகிறவரை என வரவேற்கிறோம். பொன்னையூர் பள்ளியின் அறிவுரை நம்பி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இதயா பள்ளியின் பட்டதாரி ஆசிரியரும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவருமான திரு முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நீங்கள் ஆவலுடன் விரைவாக விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் நடனமாக பரதத்தின் பெருமையினை பாரினுக்கு உணர்த்துவது பரதம்தானே. பாரதத்தின் பெருமையினை பாரினுக்கு உணர்த்துவது பரதம்தானே. கண்களால் உண்டு எண்ணத்தால் நின்று இதயத்தில் இணைக்கும் தலைவனை பரதத்தால் நம் முன்னே பதிப்பிக்க வருகின்றனர் நம் மாணவர்கள். இதோ நான் கொஞ்சம் கலரா தெரியும். கைதட்டுங்க. கண்களுக்கு சொந்தம்
ஊர்கண்ணே பட்டு பெயர் போல, ஊர்கண்ணே பட்டு பெயர் போல மிக அருமையாக பரதநாட்டம் ஆடிய ஏனாதி குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொண்டு அடுத்ததாக பரிசளிப்பு 3ஆம் வகுப்பு இசை நாற்காலி கிரிஜா கிரிஜா வாங்க அவர்கள் பரிசினை வழங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். இப்போ நீங்களா உட்கார்ந்தாத நிகழ்ச்சி, நீங்களே இப்படி முன்னாடி வந்து மறைச்சிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கவங்கள எப்படி பண்ணுவாங்க? அடுத்ததாக நம்ம விழா ரொம்பவும் கண் கவர்ற முருகேசன் அவர்கள் அன்போடு மேடை கலைக்கிறோம். பொருளாளர் நாகராஜன் அவர்கள் அன்போடு மேடை கலைக்கிறோம். பொன்னாடை போத்தி சிறப்பிப்பார்கள். அடுத்ததாக யாத்திசை கபாடி குழுவின் பொருளாளர் அண்ணா இங்க பாருங்க, இங்க பாருங்க. பொதி சுமந்து புண்ணியம் தேடும் கூலி இணை சுமந்து இன்பமடைந்த தாய்போல் அன்னை தமிழே உனை சுமந்து உலகை விழா வர வேண்டும். முச்சங்கம் வைத்து முத்தமலை வளர்த்த மதுரையை குலுக்க வருகின்றனர். இதோ எங்க நடன புயல்கள். மலமேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வடபாட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவரு வாரத பாருங்களி. வந்தாலும் அசையாது ஆறு எங்க நாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அல்லே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க நாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாப்போ. ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த சேர இருக்கு செல்லோ. புத்திர புத்திர சுகன மொழியலாம் பெரிய பருத்தி ஒருவேளை வீட்டுல பருத்தி பால் கொடுப்பீங்க போல. முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. இரண்டாம் பரிசு கிருத்திக், மூன்றாம் பரிசு கரிகால்.
பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலக்கலரா நிறங்கள் விதவிதமான டிசைன்கள் பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலக்கலரா நிறங்கள் விதவிதமான டிசைன்கள் ஜிகா 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 பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலக்கலரா நிறங்கள் விதவிதமான டிசைன்கள் பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தது பாரு கலக்கலரா நிறங்கள் விதவிதமான டிசைன்கள் ஜிகா 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 அவங்க போயிடுச்சு அதான் பயமா இருந்துச்சு. நல்ல வேலை அருமையா அண்ணன் சிட்டுகளுக்கு உற்சாகமா ஒரு கை தட்டுங்க. அருமையான ஒரு பிரைஸ்ல ஒரு 20,000 செலவாகும் அள்ளி கொடுக்குறீங்க. போகும்போது எனக்கு ஏதாவது கொடுங்க. அடுத்ததாக சாக்கு ஓட்டம். ஏன்னா அது ஃபுல்லா சாக்குல ஓடி முதல் பரிசு வந்தவன் சாக்கு ஓட்டத்துக்குள்ள பெண்கள் வந்துட்டாங்க. 3வது பரிசு சிவஸ்ரீ. இன்னும் நான் பண்ணீங்க அப்ப பசங்க நடனத்தை நம் கண்முன்னே காட்சிப்படுத்த வருகின்றனர். கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சார் என்ன பண்றீங்க? அதோட நாங்க எங்க ஊர்ல அதான் போய் கேட்டு வந்துடுறோம். புரியலையா? கொஞ்சம் பாரு.
படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. கஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. மூஞ்சிய பேத்துருவா. டான்ஸ் ஆட வருமா? டான்ஸ் ஆட வருமான்னு கேட்டேன். பார்த்தாவே தெரியல, கேட்கலாமா வேணாமா? பேட்மா. என்னப்பா இந்த குத்துக்கு ஒரு ஷோல்டரை வச்சு டயர்டே ஆகாம 4 சாங் ஆடலாம். அது எப்படிடா முடியும்? சொல்றேன் கேளு. இப்ப எல்லாரும் உங்க ஷோல்டரை மேல் நோக்கி தூக்குங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டரை கீழே வீசுங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டர்ல மாவரிக்க சொன்னா எப்படி அரிப்பீங்க? அந்த கடைசி மூமெண்ட் வலிமாமே வலி புலிமாங்கா புலி வலிமாமே வலி புலிமாங்கா புலி வலிமாமே வலி புலிமாங்கா புலி வலிமாமே வலி புலிமாங்கா புலி போடே. கல தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட. போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து சொல்லும். இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து சொல்லும். வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது ஆறு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது ஆறு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி வரையும். அப்போ ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி வரையும். அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் குழந்தா ஊர அழகு, கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் குழந்தா ஊர அழகு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து செல்லும்.
ஏமா உசுரை கொடுக்க ஆரம்பிக்காங்க. நல்லா உற்சாகமா கை தட்டுங்கம்மா. 10 மணி ஆச்சு. என்ன குத்துன்னு பாத்தீங்களா? அது பின்னாடியே அக்காவும் அண்ணனும் ஆடிட்டு இருக்காங்க. அலாட் ஆறுமுகம் பேரை பயங்கரமா இருக்கு. அலாட் ஆறுமுகம் தங்கராஜ் அவர்கள் அன்போடு மேடை கிடைக்கிறோம். வண்டி இருக்கா? நீங்களே அப்பப்போ மியூசிக் போட்டு கேட்கலாம். நீங்க எல்லாம் கவனிச்சீங்களா? டீச்சர் அங்க உட்கார்ந்துட்டு நம்ம பிள்ளைங்க எப்படி ஆடுறாங்க, அங்க கீழே வர உட்காந்துட்டாங்க. ஏன்டா அந்த பிள்ளைய படிக்குதா? ஐயோ நான் இந்த பிள்ளைய இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஆச்சரியமா உட்கார்ந்துட்டாங்க. அருமையாக ரசித்த பாருங்க, கை தட்டுங்க. நல்ல பொம்பளை பிள்ளைங்க தாமா. எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்கம்மா. அதான் நான் ரோட்ல நிக்கிறேன். கலை நிகழ்ச்சிக்கு
அவர்களுக்கு பரிசு வழங்கிய கேசவராஜ் ஐயா, சரவணன் தனம், திருப்பதி ரேவதி, முத்துசாமி, வெள்ளையம்மாள் இவர்கள் குடும்பத்தினர் அன்போடு மேடைக்கிறோம். கையை தட்டுங்கம்மா. ஒரு கல்யாணத்தை நடத்தி தேவசேனா, பாகுபலி தேவசேனா. இரண்டாம் பரிசு நிலாசிரி, இரண்டாம் பரிசு நிலாசிரி. கையை தட்டுங்கம்மா. மூன்றாம் பரிசு கமலேஷ். இன்னும் நாம நல்லா வரும்னு நினைக்கிறேன். எனக்கா கை தட்டு சொல்றேன், நீங்க எனக்கு கடைசியா கையை தட்ட மாட்டீங்க.
உங்க வீட்டுல காது குத்து கல்யாணத்துக்கு பாருங்க உள்ளூர்லயே ஆட்டக்காரி இருக்காங்க. எதுக்கு வெளியூர்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க? தியா, ஹரிணி, சுபஸ்ரீ, சாதனா, நல்லா கேட்டுருங்க. சிகப்பை மணிவண்ணன் ஐயா, ரேவதி அம்மா, சத்யாம்மா, சத்யாம்மா, நாகராஜன் ஐயா. சின்ன
கையை தட்டி இப்ப நன்னாரே 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 விண்மேகம் முட்ட முட்ட பொன்மின்னல் விட்ட விட்ட பூவே
ஆடினீங்களோ இல்லையோ, அது நீங்க நல்லா ஆடினீங்க. அதை விட 3 அண்ணன் தனியா ஆடினா பாரு ஒரு ஆட்டம் வந்து. டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட போடுறா ஆடி. ரொம்ப நாள் ஆச்சு. தமிழா 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 படக்கும் தலைகணமும் மடக்கும் மறக்கும் அதிலும் தருணம் மறக்கேற்றம் உதயத்தும் பிடிக்கும் பொழுதும் என்ன உதயமாகட்டும் மதிரடி நடனமும் எண்ணி மலை வெடிக்கட்டும் புகழது பரவட்டும் தமிழா தமிழா உயரணி பறந்திடு தமிழா தமிழா. தமிழன் எங்கிருந்தாலும் நாங்க என்ன செஞ்சாலும் தமிழோடு தானே எங்க சந்தோஷம் சங்கீதம். பசங்க பசங்க தமிழ் தமிழ் பசங்க 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 தமிழ் தமிழ் பசங்க இந்த பூமியை அதர வைப்போம் நாங்க தமிழ் பசங்க. மச்சாப்பா மச்சாப்பா கிழிந்து தொங்க வேண்டாம். அல்ல போனா பாட்டா போடுறா. நீங்களா இங்க படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயப்பட்டு சூழத்தீங்களோ அதை விட அதிக பயப்பட்டு சூழுங்க. அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும் 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 வணங்கணும். கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். கற்பவை கற்றபின் 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 நீக்கே அதற்காக எல்லாரும் நல்லா படிச்சு பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்கள் தேடிட. பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்கள் தேடிட தேடிட தேடிட.
முருகேசன், உலகநாதன், சீனிவாசன், முத்துவடிவேல், முத்துவடிவேல், 8 9 மறுபடியும் சொல்லுங்க. நல்லா கூட்டி கழிச்சு கரெக்டா சொல்லி 10 படிக்கும்போது நம்ம வாத்தியார்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம நினைச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவோம். நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன். ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். இந்த ஸ்கூல்ல நீங்க நல்லா படிக்கிறீங்களா இல்ல, நல்லா ஆடுறீங்களா, நல்லா ஓட்டுறீங்களா, உங்க கெச்சம் கூட அடிக்கிறாங்களா, நல்லா படிப்பாங்க. அருளம்மாவுக்கு முதல் பரிசு வழங்கி பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. நல்லா கை தட்டுங்கம்மா. இரண்டாம் பரிசு பிரியா. மொத்தமா எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நீங்க அப்படி நாற்காலியே பரிசா கொடுத்துக்கலாம். என்ன நம்மடா நம்ம சிபிகார தம்பி யாருன்னு பாருப்பா. அந்த சோழ தெரியலாமா
சரிதாடா, உனக்கு அடுத்த அட்வான்ஸ் இருந்தாடா. தொங்கல் தொங்கல் என்னம்மா திடீர்னு முடிச்சிட்டீங்க? பாட்டு ஆப்படிக்கல முடிஞ்சிருச்சா? கைதுமா முடிச்சா. அடுத்ததாக நைட்ஸ் அண்ட் கபாடி கபடி
சுப்பிரமணிய சாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், சுவாமிநாதன் என்பார், அமுதன் என்பார், பாலசுப்பிரமணியன் என்பார், கருணாகரன் என்பார், கதிர்காம கந்தன் என்பார், கதிர்வேல சுவாமி என்பார், சேனாதிபதி என்பார், கதிர்வேலன் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமாரன் என்பார், சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், யோகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிர்த பிரியனாம், பத்துமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப சின்னவனா சுவாமி, சின்ன சின்ன முருகைய சிங்கான முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் சிங்கில் வடிவேல தமிழ் செல்வன் என்பார், சத்குண சீலன் என்பார், மயூர வாகனன் என்பார், மருதமலை ஆண்டவன் என்பார், சென்னிமலை சுவாமி என்பார், சிவன்மலை வேலா என்பார், ஞானபடி வேலன் என்பார், வேலாயுத சுவாமி என்பார், தேவாதி தேவன் என்பார், ஸ்கந்த குரு என்பார், அவ்வையிடம் ஆசி பெற்றவனாம், அப்பனுக்கே பாடம் சொன்னவனா, கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா, தமிழ் காத்த தெய்வமா, மயூர வாகனத்தில் வருபவனாம், சித்தாதி சித்தனா, சஷ்டி கவசம் கொண்டவனாம். அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகன், சின்ன சின்ன முருகைய சிங்கான முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேல குடியான் என்பார், பழனிமலைநாதன் என்பார், வடபழனி ஆண்டவன் என்பார், சரவண பவன் என்பார், விமலன் சுவாமி என்பார், தந்தாயுதபாணி என்பார், கலியுக வரதன் என்பார், வெற்றி வடிவேலன் என்பார், வீரவடி வேலன் என்பார், மரகத வண்ணன் என்பார், ஞானப்பலம் கேட்டவனா, நம்பினோரை நாடுபவனா, காவடி பிரியனா, ராஜ அலங்காரம் கொண்டவனா, ஆண்டியாய் நின்றானா, ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா. அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி, சின்ன சின்ன முருகைய சிங்கான முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேல தமிழ் பேசும் செந்தில் வடிவேல சூரனையே வேறெடுத்த சுப்பிரமணி நீதனையா, கடலைய அலட்டிவிட்ட செந்தூர் வடிவேலனையா, சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேல இவ்வளவு ஆடியும் முருகர் அப்படி அங்க ஒருத்தங்க மேல விடுற மாதிரி ஆடிட்டு இருக்கான், பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியாம முன்னாடி முருகர் கடவுள் எல்லாத்தையும் காப்பாற்றிப்பாங்க. யாருப்பா உன் பேர் என்னப்பா? சரிப்பா.
அறிவழகன் அப்படியே ஏனாவது ஊருக்கு ஒரு நல்ல ஆரம்பம். ஐயா லிங்கேஸ்வரன் ஒரு ஐயா ஐயா மணி 11 மணி ஆக போதியா. காலை உணவு திட்ட பணியாளர்களுக்கும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கும் முன்னாள் மாணவ மாணவிகளுக்கும் ஏனாதி ஜீவா நகர் ஊர் பொதுமக்களுக்கும் பள்ளியின் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வருகிறோம். அது மட்டுமல்ல, வரவேற்புரை வழங்கிய முருகேசன் அவர்களுக்கும் ஆண்டறிக்கை வாசித்த ஆசிரியர் அவர்களுக்கும் தலைமை வகித்த வட்டார கல்வியாளர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த மேற்பார்வையாளர் அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்றிய ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஆசிரியர்களோடு ஒன்றிணைத்த ஊராட்சி மன்ற செயலாளர் அவர்களுக்கும் ஆசிரியர்களை இந்நேரம் வரை உறுதுணையாக இருக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களுக்கும் கலை நிகழ்ச்சிகளை அருமையா ஒருங்கிணைப்பு செய்த எல்லாம் ஜோர கைதட்டுக்குமா அந்த 4 பிள்ளைங்க. ஆதிலட்சுமி யாருமா? ஆதிலட்சுமி, ஜனனி, அழகுலட்சுமி, ராதா. நல்லா உற்சாகமா கைதட்டுங்க. எல்லாம் நல்லா இருந்தா நல்லா இல்லையா? டான்ஸ் மாஸ்டர் கூட இப்படி பண்ண மாட்டாரு. அது எல்லாத்த விட பேரண்ட்ஸ் நல்ல பிள்ளைங்களுக்கு ரவிக்கையெல்லாம் போட்டு சடையெல்லாம் போட்டு ஒட்டியானம்லாம் போட்டு எனக்கு தான் போட முடியல. சரி பரவாயில்ல, அருமையா நீங்க ஏற்பாடு செய்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக சத்துணவு அமைப்பாளர் எழிலரசி அவர்களுக்கும் கொட்டகை அமைத்து கொடுத்த உள்ளங்களுக்கும் மேலே உபசரிப்பு வழங்கிய உள்ளங்களுக்கும் பொன்னாடைகளை வந்த அனைவருக்கும் மனதார வழங்கிய உள்ளங்களுக்கும் நாற்காலி நீங்கள் உட்கார்ந்திருக்கும் அமரும் நாற்காலியை வாங்கி கொடுத்த ஏனாதி ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய முருகேசன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி நன்றி. இறுதியாக பாட்ட போடு பங்கு வரண்டா ஆதி ரொமான்டிக் வரண்டா. குரங்கு மாதிரி அங்க இங்க தமிழ் பார்த்தாங்கன்னா என்ன பாக்க இருங்க யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறாங்க?
தஞ்சாவூர் மேளம் இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா பின்னால திரும்பி பார்ப்போம் பார்த்தா போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா எப்படி ஆஃப் பண்ண போறேன் எப்படி எல்லாம் பிள்ளை பிள்ளைப்பா கமலேஷ் ஒரு கிளாஸ் சேர்ந்துருங்கப்பா. ஆரம்பிச்சா அவங்க கையால அடிப்போம்